तदक्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्नं न विदुसुरासुराणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம் ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜ்க்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய 7வது கேள்விக்கு பதில் கூறி வருகின்றார். 7வது அறிவுன மாதிரி 7வது கேள்வி முக்கியமான கேள்வி. ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய கேள்வி. அதிக பேர் தெரியாத கேள்வி. மறுபிறவியை நிர்ணயிக்கின்ற கேள்வி. என்ன கேள்வி? மரண காலத்தில் உங்களை எவ்வாறு நினைத்து உயிர் விட்டால் நல்லது அல்லது மோட்சத்தை அடைவோம் என்றால் பகவான் பதில், என்னை நினைத்து மரண காலத்தில் உயிரை விடுகிறவர்கள் என்னை அடைகிறார்கள். இப்பொழுதே என்ன செய்யணும்? மரண காலத்தில் நினைக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் என்ன நினைக்கின்றோமோ அது மரண காலத்தில் வெளிப்படும். அதனால் இப்போ என்ன செய்யணும்? 8வது ஸ்லோகத்தில் சொன்னார், அப்பியாச யோக யுக்தேன சேதசா. அப்பியாச யோகத்தினால், யோகத்தின் பயிற்சியினால், சேதசான மனதில், அப்பியாச யோகத்தால் மனதில். அப்பியாசம்னா என்னது? தொடர்ந்து ஒரு காரியத்தை தொடர்ந்து பயிற்சி செய்தல், தொடர்ந்து நினைத்தல் அல்லது தொடர்ந்து செய்தல். இது பகவானை பற்றி தொடர்ந்து செய்ய வேண்டும். ந அந்யகாமினா. எதை நினைக்க வேண்டும்? பகவானையே நினைத்து பழக வேண்டும். ந அந்யகாமினா, வேறு ஒன்றையும் நினைக்கக்கூடாது. இவ்வாறு தியானம் செய்து கொள்ள வேண்டும். தியானத்து உபாசனை சொல்கிறார். மரண காலத்தில் என்னை நினைக்கணும்னா மரண காலத்தில் என்ன எப்படி இருப்போம்? கண்ணை மூடி உபாசனை மாதிரி தான் இருப்போம். வேணால் படுத்துக்கிட்டே வேணால் உபாசனையில் இருக்கலாம். இப்படி என்ன செய்யணும்? என்னை வேறு ஒன்றையும் நினைக்காமல் இப்பொழுதே உபாசனைகளை நீ என்னை பற்றிய உபாசனைகளை நீ செய்ய வேண்டும் பகவான் சொல்கிறார். எந்த உபாசனை? ஆத்ம தத்துவத்தை, நிதித்தியாசனத்தை பற்றி செய்ய வேண்டும். இவ்வாறு நீ நினைத்தால் நீ என்னை அடைவாய். எதை நினைக்க வேண்டும்? பரமம் புருஷம், எல்லையற்ற அந்த தத்துவத்தை. எல்லை உள்ளது அல்ல. பணம், பொருள், பதவி, பொருள்கள், வீடு அனைத்தும் எல்லை உள்ளது, நிலையற்றது. அந்த அவ்வியயமான தத்துவத்தை நீ நினைக்க வேண்டும். உபாசனை செய்தால் உனக்கு நீ என்னை அடைவாய். என்னை அறிந்து என்னை நீ உபாசனை செய்தால் என்னை அடைவாய். உண்மைதான? ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போக வேண்டிய வழியை அறிந்து அந்த இடத்தில் உபாசனை செய்து மனதில் நினைத்து அதை வழியாக பின்பற்றினால் அந்த இடத்தை அறிவோம். அது மாதிரி பகவானை அறிதல்ன, பகவானை என்னை நினைத்தால் என்னை அடைவாய் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போ என்ன என்ன நினைக்கணும்? பகவானை பற்றிய நினைக்க வேண்டும். பகவானை பற்றிய நினைப்பதற்கு என்ன வழி, என்ன வழிகாட்டி என்றால் வேதங்கள், வேதாந்தங்கள், சாஸ்திரங்கள்னே வழிகாட்டி. பக்தி கிரந்தங்களும் நாம் சொல்லலாம். பக்தி கிரந்தங்களும் வேதாந்தமும் தான் அதற்கு வழிகாட்டி. பக்தி கிரந்தங்கிறது என்ன? திருவாசகம், தாய்மானவர் பாடல்கள், தேவாரம், இதெல்லாம் பக்தி கிரந்தம். அப்போ ஞான கிரந்தம் இல்லையா அப்படின்னா
ஞான கிரந்தம் இல்லையா அப்படின்னு தமிழ் நூல்லையா அப்படின்னு சொன்னால், எந்த வாக்கியம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி பேசுகின்றதோ அந்த வாக்கியம் அதுதான் வேதாந்த வாக்கியம். ஜீவ பிரம்மத்தை ஐக்கிய பற்றி பேசினா ஞான கிரந்தம். மற்ற பக்தியை பற்றி பகவானை பற்றி பேசினால் அது பக்தி கிரந்தம் பேர். அப்போ அந்த வழியாக நாம் சென்றால் பகவானை அடைவோம். அப்போ பக்தி கிரந்தம்லாம் வேணாமா என்றால் பக்தி கிரந்தம் படிக்க வேண்டும். எதுக்கு? ஞான நூல் விசாரத்திற்கு நம்மை தகுதிப்படுத்த பேர். எப்படி ஒரு பூஜை செய்வதற்கு முன்பு எடுத்த உடனே பூஜையில் இறங்கிட மாட்டாங்களே, முதல்ல எடுத்து பிள்ளையார் பிடிப்பாங்க, ஒரு சங்கல்பம் நாம நட்சத்திர வருட சங்கல்பம் பண்ணுவாங்க, பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க, பிள்ளையாரை சங்கல்பம் பண்ணுவாங்க, பூ எடுப்பாங்க, கற்பூரம் எடுத்து ஆரத்தி பண்ணி, அதுக்கப்புறம் முதல்ல ப்ரிப்ரேஷன் இருக்கணும். சும்மா எடுத்தோடனே பூஜை ஆரம்பிச்சிடாது. அதுக்கு ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும். பூ, சந்தனம், குங்குமம் எல்லாம் எடுத்து வைக்கணும். அபிஷேகத்துக்கு வேண்டிய எண்ணெய் இருக்கணும், தண்ணீர் எல்லாம் எடுத்து வைக்கணும், பால் எடுத்து வைக்கணும். எடுத்தோடனே பால்னால் பால் வராது, ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கணும். இல்லாட்டி முதலையே ரெகுலராக ஏற்பாடு பண்ணியிருக்கணும். எதுக்கு? பூஜைக்கு. பூஜைக்கு, சாதாரண பூஜைக்கு அவ்வளவு ஏற்பாடுகள் இருக்குது. எடுத்தோடனே உட்காந்து பண்ண முடியுமா? முடியாது. சாதாரண இந்த பூஜைக்கே இவ்வளவு ஏற்பாடுனா பகவானை பற்றிய உண்மை தத்துவத்தினுடைய வழியை பின்பற்றுவதற்கு, பகவானை அறிவதற்கு, இறுதியில் பகவானை அடைவதற்கு, அல்லது மோட்சத்தை அடைவதற்கு, அல்லது ஆத்ம தத்துவத்தை அடைவதற்கு, அல்லது நம்மை அறிவதற்கு, அல்லது உண்மை தத்துவத்தை உணர்வதற்கு, அல்லது இயற்கை சொரூபத்தை உணர்வதற்கு, சச்சித் ஆனந்த சொரூபத்தை உணர்வதற்கு, எல்லா வாழ்க்கையில் நம்ம பூஜை மட்டுமல்ல, எதையெல்லாம் வாழ்க்கையில் தவம் செய்கிறோமோ அவை அனைத்தும் எதற்கு? ப்ரிப்பரேஷனா பூஜா. பூஜாக்கு முதல்ல எப்படி தயார்படுத்துகிறோமோ அது மாதிரி. சாதாரண இப்போ நான் ஒரு உடை அணிகிறேன். அந்த உடை காலையில் உடை எடுத்த உடனே கட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல அந்த பழைய உடையை வாஷ் பண்ணியிருக்கணும், அதை காய போட்டிருக்கணும், அதை மாற்றி வைக்க வேண்டும். அதன் முன்பே திருநீர் பாக்கெட் ஒன்று வச்சுருக்கணும், அதை எடுத்து பூச வேண்டும். இதெல்லாம் இருக்குது. சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு இருக்குது. ப்ரிப்பரேஷன் இல்லாமல் எதுவுமே காரியத்தில் சக்ஸஸ் ஆக முடியாது. எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் இருக்குது. திடீர்னு ஊர் கிளம்பிட முடியாது. கும்பமேளாவுக்கு திடீர்னு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் திடீர்னு போனால் அந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போனால் கொஞ்சம் சிரமப்பட வேண்டி வரும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கும்பமேளாவுக்கு போகணும்னா என்ன ப்ரிப்பரேஷன்? யார் ஏற்பாடு, தங்குவதற்கு என்ன, உணவு, உடை இலவசம். இப்போயே டிக்கெட் போடணும், ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஒரு மாதம் முறையே டிக்கெட் போட்டும் ஆர்ஏசிதே வெயிட்டிங் லிஸ்ட்டுதே காட்டுது. டிக்கெட் போட்டப்பறம் என்னன்னா அடுத்து இதெல்லாம் ப்ரிப்பரேஷன். கார் வெஹிக்கிளில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ப்ரிப்பரேஷன். அங்கே போய் தண்ணீரை ஒரு நாராயணா, நமசிவாயா, கங்காமான் முங்குறோம். அந்த முங்குறதுக்கு முன்னாடி நம்ம மனசார முங்குனா நம்ம செஞ்ச பாவமெல்லாம் போகும். நம்ம செஞ்ச பாவமெல்லாம் போய் புண்ணியம் நம்மை இறைவனை அடையவோன்னு சொல்கிறோம். முக்தி அப்படிங்கிறோம். அது முற்றிலும் உண்மை. எது? தயார்படுத்தும். நம்மை பிரயாணத்துக்கு எப்படி தயார்படுத்துகிறதோ அங்கே முக்கிறது 5 மணி நேரம்தான். சாதாரணமாக நம்ம சாப்பாடு ஒன்லி 3 நிமிஷம்தான். ஆனால் அதுக்கு ப்ரிப்பரேஷன் என்ன வேண்டி இருக்குது? எவ்வளோ மெட்டீரியல் ஒருத்தர் ஆக்க வேண்டி இருக்குது, அதை வைக்க வேண்டியிருக்கு. எல்லாமே வாழ்க்கையில் என்னையெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் நம்மை தயார்படுத்துதல். எதற்கு தயார்படுத்துதல்? பகவானை அறிவதற்கு, பகவானை உணர்வதற்கு, பகவானை நோக்கி ஓடுவதற்கு, பகவானை பற்றிய விசாரத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துதல். இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் நமக்கு வேண்டும். எதற்காக? இறைவனை உணர்வதற்காக. 15வது சொல்ல சொன்னார், சம்சித்திம் பரமாம் கதிஹி, என் உயர்ந்த சித்தியை அடைந்து விட்டார்கள்.
மறுபிறவியை அவர்கள் எடுப்பதில்லை. யாரு? நாப்னுவந்தி மகாத்மானக. மகாத்மான அந்த இடத்துல என்ன? மகாத்மானக ஞானிகள். ஞானிகள்னா யாரு? ஞானத்தை உணர்ந்தவர்கள், இறைவனிடத்தில் ஐக்கியத்தை உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு புனர்ஜென்மம் என்பது இல்லை. மற்றவற்றை அடைந்தவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இறப்பு என்பது இருக்கின்றது. பரவாயில்ல, நான் முன்னொரு ஜென்மம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னது? மீண்டும் நம்ம பிறவி, மீண்டும் துக்கம் துயரமானது வரும் அப்படின்னு சொல்கிறார். என்னை அடைந்தவர்களுக்கு புனர்ஜென்மம், மீண்டும் ஜென்மம் என்பது இல்லை. பிரம்மலோகம் முதல் கொண்டு மீண்டும் ஜென்மம் என்பது இல்லை என்று பகவான் கூறினார். அதனை அடைத்து இந்த என்னை அடையாமல் பிரம்மலோகத்தை உணர்ந்தவர்கள் அங்கு இருந்து அவர்கள் ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைகிறார் என்று கூறிய பகவான், அடுத்து பிரம்ம ஏன் எல்லா லோகமும் காலத்திற்கு உட்பட்டது. எல்லா யுகமும் ஒவ்வொரு காலங்கள் இருக்குது. இப்போ திரேதாயுகம், துவாபர யுகம், சத்தியயுகம், கலியுகம் அப்படிங்கிறோம். அப்போ திரேதாயுகம் எங்கே போச்சு? துவாபர யுகம் எங்கே போச்சு? அது கலியுகம். இப்போ கலியுகம் நடக்குது. அது எவ்வளோ வருஷம்? இப்போ கலியுகம் டோட்டல் ஒரு 43,000 வருஷம். இப்போ ஏதோ 7-8 வருஷந்தே போயிருக்கான். 7-8,000 வருஷந்தே போயிருக்கான் சொல்கிறார்கள். அப்போ என்ன எவ்வளோ யுகம் இங்கே இருக்கோம்? நம்ம இதோடு பிறந்துருக்கணும். அப்போ துவாபர, இப்போ கிருஷ்ணர் யுகம்லாம் இருந்துச்சே, கிருஷ்ணர் யுகம்லாம் இப்போ இல்லை. நம்ம பார்த்தோம், யாதவ குலமே அழிந்ததாக சொல்லுவார்கள். ராமர் யுகமும் துவாபர யுகம், திரேதாயுகம், ஒவ்வொரு யுகமும் இருந்து கொண்டு காலத்துக்கு உட்பட்டது. அது மாதிரி இந்த பிரம்மலோகம் சொர்க்கலோகமும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இந்த அடுத்த ஸ்லோகத்தில் பிரம்மனுக்கு பகல் இரவு என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்கிறார். 17வது ஸ்லோகம். சகஸ்திரயுக பரியந்தம் அகர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்திரிம் யுகசகஸ்திராந்தம் தேகோ ராத்திரவிதோ ஜனாः. இதனுடைய பொருள் அர்த்தம், அஹஹ ராத்திரி விதஹ தே அஹஹ அககன பகல், ராத்திரின ராத்திரி, இரவு பகல் இவற்றின் கணக்கை அறிந்த, விதகன அறிந்த, துணோ அறிந்த, இரவு பகல் இவற்றின் கணக்கை அறிந்த யார் அறிகிறார்கள் என்றால் ஜனாக, அந்த ஜனங்கள். எது இரவு பகல் இவற்றின் கணக்கை அறிந்த அந்த ஜனங்கள். அடுத்து எது பிரம்மனாக, முதல் வரியில் கடைசி பிரம்மனாக, பிரம்மாவின் அககன பகலோ, எத்து பிரம்மாவின் எது பகலோ, இரவு பகல் இவற்றின் கணக்கை அறிந்த அந்த மக்கள், எது பிரம்மாவின் பகலோ, சகஸ்திர யுக பரியந்தம், சகஸ்திர யுக 1000 யுகங்கள், 1000 யுகங்கள், 1000 யுகங்கள் பிரம்மாவின் பகல். பிரம்மாவுக்கு பகல் என்ன? 1000 யுகங்களாம். பிரம்மாவின் அடுத்து என்ன? ராத்திரும் இரவை, யுக சகஸ்திராந்தம் 1000 யுகங்கள் முடிவை கொண்டதாக அவள் அறிகிறார்கள். அதாவது பிரம்மாவின் பகல் எதுவோ அது 1000 யுகங்கள், அதுபோல இரவு
1000 யுகங்கள் கொண்டது பிரம்மாவின் பகல். அது சொல்ல இதை மக்கள் அறிகிறார்கள். பிரம்மலோகமும் அது இப்போ எப்படி நம்ம பகலில் நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் நமக்கு பகல், 12 மணி நேரம் நமக்கு இரவு. அது மாதிரி பிரம்மலோகத்துக்கு போனால் இது மாதிரி 1000 யுகங்கள் கொண்டது பிரம்மாவின் பகல். நமக்கு 12 ஹவர்ஸ் மாதிரி 1000 யுகங்கள் கொண்டது பிரம்மாவின் இரவு. அது என்ன சொல்கிறார்? மகாயுகம், ஒவ்வொரு மகாயுகம் அப்படிங்கிறார். சகஸ்திரயுகாத்திரம். அதனால் இந்த ஒரு யுகம் இப்பொழுது மகாயுகம். ஒவ்வொரு மகாயுகமும் சதுர்யுகம், கிருதயுகம், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்களை கொண்டதான். இந்த 4 யுகங்களில் பிரம்மாவிற்கு 1000 யுகங்கள் பிரம்மாவின் பகல். இதில் கலியுகத்தில் என்ன எவ்வளவு? பிரம்மாவின் பகல் எவ்வளவு? கலியுகத்தில் ஒரு மகாயுகம் பிரம்மா 1000 யுகம். அந்த 1000 யுகத்தில் 4 யுகங்கள் இருக்கும். அந்த கலியுகத்தில் நான் சொன்னேன்ல 44,32,000 வருடம். இது கலியுக வருடம். இப்போ ஒன்லி 7,000 வருடம் தான் போயிருக்கு. துவாபர யுகம்ங்கிறது என்ன? 8,64,000 வருடம். திரேதாயுகம்ங்கிறது என்ன? 1,29,600 வருடம். மகாயுகம்ங்கிறது என்ன? மொத்தம் கூட்டினா 4,32,000 வருடம் மகாயுகம். இது எல்லாம் சேர்ந்தது. இவ்வாறான 1000 மகாயுகங்கள், அதாவது சதுர்யுகங்கள் பிரம்ம தேவர்களின் பகல். 1000 யுகம் நான் சொன்னேன் 43 எல்லாத்தையும் கூட்டணும். கலியுகம், துவாபர யுகம் எல்லாம் கூட்டினா பிரம்மா பகல். அப்போ இப்போ என்ன அப்படின்னா பிரம்மாவுக்கு பகல். அது உலகமானது இயங்குகின்றது. இரவுங்கிறது என்ன? இது மாதிரி 1000 யுகங்கள். இப்பொழுது பகவான் விழித்து கொண்டிருக்கின்றார். நமக்குத்தான் இரவு வருது, ஆனால் பிரம்மாவுக்கு இரவு என்பது இல்லை. இப்படி 100